வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி நோட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயத்துக்காக கொஞ்சம் சில நேரங்கள் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு செயல்பாட்டில் போகிறதும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2-5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது புதுசாக ஒரு பெரிய லெவலில் பிளான் பண்ணுறது, வருங்காலத்துக்கான ஒரு பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெரிய ஃபண்டு சம்மந்தமான விஷயங்களும் இன்வால்வ் ஆவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 3-4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான, பழைய வீடை விற்று புது வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயம், பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கும், வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வேலையில் கொஞ்சம் ரொம்ப அதிகமான வேலை பளுக்கள், கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள், கொஞ்சம் சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரம் ஏமாத்துறாங்களோன்ற ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தும். ஏதாச்சும் நம்மகிட்ட கோல்மால் பண்ணுறாங்களோன்னு, அதேமாதிரி நண்பர்கள் மேலும் நமக்கு ஒரு சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வியாழக்கிழமைகள் கொஞ்சம் ஜாகிரதையாக எடுத்துக்கோங்க. அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அந்த டைமில் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தகராறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11-8ஆம் அதிபதி புதன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான விஷயங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து அதனால் சின்ன ஒரு மைனஸ் ஒரு 10% கம்மியானாலும் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காமல் விடுங்க. எதாக இருந்தாலும் நல்லதுக்கு தான். இதெல்லாம் ஒரு வேகமாக போகிற கிரகங்கள், அதனால் கொஞ்சம் அந்த கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குங்க. மற்றபடி என்னங்க, அதே மாதிரி 12ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் ஆட்சி பலம், வேலை விஷயமும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்கள் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுக்தி பலன். விருச்சிக லக்னமாக சூரியன் தசா, சூரியன் 10ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், லோன்ஸ் வாங்குறது, கடன் வாங்குகிற சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக சந்திரன் தசா, சந்திரன் 9ஆம் அதிபதி புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தினா, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் பலுவாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் கோபதாபனையும் கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தசாபுத்தினா, ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது பெரிய வீடு கட்டணும், பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அம்மா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு 5ல் இருக்கிறது. புதிய சொத்துக்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், புதிய ஒரு என்ன சொல்கிறது, எப்படியாச்சும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருங்க. விருச்சிக லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி தாயார் சம்மந்தமான விஷயம், வீடு, வண்டி வாகனம், நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் 8ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது சில நேரம் குழந்தைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் சந்தேகங்கள் வரும். ஸோ அதுவும் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கடன் வாங்குவீங்க. சில நேரங்கள் ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது, சில நேரங்கள் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான எல்லாமே நிறைய இருக்குங்க. மற்றபடி என்னங்க, என்னை விட்டு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவலில் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் தமிழ் புத்தாண்டு
எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம் டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் இடவடமான ஒரு வீடு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய் இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா, பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக, குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது
கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது ஒரு பாதிப்பு அப்படி வந்து ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வந்து வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் வந்து ஏதாச்சும் ரூபத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா வந்து குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.